நம்ம எல்லாருமே சாமி கும்பிடும்போது விளக்கு அழகாக டெக்கரேட் பண்ணி ரூமை அழகாக டெக்கரேட் பண்ணி சாமி டெக்கரேட் பண்ணி தாங்க கும்பிடுவோம். அப்படி கும்பிட்டா தான் வந்து தெய்வ அருள் முழுமையாக நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்ற ஃபீல் வருங்க. அப்படியே கும்பிட்றதுக்கும் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இந்த தீபாவளி வருது, அந்த தீபாவளிக்காக நான் வந்து விளக்கு எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னும் போது லோ காஸ்ட்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த வேஸ்ட் வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹெட் ஃபார்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கட் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு அப்புறம் கத்தியால் கிழிச்சாலும் இல்லைன்னா சிசர் வச்சு கட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக கட் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நான் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதுக்கப்புறம் கத்தி வச்சு அப்படியே சுற்றி அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்கிற பார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளவர் டிசைன் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் போட்டதுனால இதில் தெரியல. நீங்கள் ஃப்ளவர் டிசைன் வந்து அதில் வரைஞ்சிக்கோங்க. இந்த பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வந்து டிசைன் பண்ணி வரைஞ்சிக்கிட்டு அதை அந்த ஷேப்புக்கு வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். மேல் பார்ட்டு மட்டும்தாங்க கட் பண்ண போகிறோம், கீழே அப்படியே தான் விடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்லாம் வந்து இந்த நான் என்னுடைய வீடியோவில் நிறைய போடுவேங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். எத்தனை வாட்டர் பாட்டில் இருந்தாலும் அத்தனையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா விளக்கு வைக்கும்போது இதை யூஸ் பண்ணோன்னா அழகாக இருக்குங்க. உண்மையில் சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க. தூக்கி போடுற அந்த வாட்டர் பாட்டிலும் ஒரு கலர் இருந்தால் போதுங்க, நம்மளுக்கு சூப்பரான ஒரு டெக்கரேஷன் கிடச்சிரும். லோ காஸ்ட் டெக்கரேஷன் ஐடியாஸ் தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ திருப்தியாக இருந்தது. எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. பாருங்கள், இந்த பாதிக்கு மட்டும் அந்த ஷேப் வந்து கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அதை வந்து இப்போ கலர் அடிச்சிடலாம். உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அத்தனை கலரும் அடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த தீபத்துக்கு, தீபாவளிக்கு அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு கூட எல்லாம் வந்து கேண்டில் வச்சு வைக்கலாம், விளக்கும் வச்சு வைக்கலாங்க. இதில் விளக்கு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சென்ட்ராக வந்து அகலில் வந்து சென்ட்ராக எறிகிற மாதிரி தான் வந்து திரி போடணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் தான் வந்து உங்களுக்கு இது பிளாஸ்டிக்ன்றதுனால அந்த ஹீட்னால் உருகாமல் இருக்கும். தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக வந்து சென்ட்ராக தீபம் இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு தான் வைக்கணும். நான் வந்து கேண்டில் தான் ஏற்றிருக்கேன். நீங்கள் கேண்டிலும் ஏற்றலாம், அது மாதிரி விளக்கும் ஏற்றலாம். விளக்கு ஏற்றுனீங்கன்னு சொன்னாக்கா தீபம் வந்து அதில் படாத மாதிரி வந்து ஏற்றுங்க. இந்த தண்ணியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஏற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி லேம்ப் வந்து இதில் ஏற்றலாம். நான் அது வந்து இன்றைக்கி செய்யலை. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கீழ்பாட்டு இருக்கு இல்லையா, அதை மூடி போட்டு மூடிட்டு அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னாலும் ஈஸியாக ஏற்றுங்க, நல்லாயிருக்கும். அதுவும் பாருங்கள், இது மாதிரி நம்ம வந்து கலர்ஃபுல்லாக வந்து நிறைய கலர் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 4 பாட்டில் தான் இருந்ததுனால 4 கலர் மட்டும் அடித்து வச்சுருக்கேன். இது மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து சென்டராக வந்து கேண்டில் வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சும்மா கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்போ ஃபுல் தெய்வ கலையே நம்மளுக்கு வந்துடுச்சுங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு செய்து பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க.